மாறிச்சு, சிலுவைதான் எனக்கு இதா இருக்குன்னு சொல்றவன் இன்னைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு உங்ககிட்ட. கர்த்தர் ஒரு பெரிய காரியம் உங்ககிட்ட நடப்பிக்கிறதுக்காக சொல்றாரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்ககிட்ட வந்திருக்கு, நீங்க அதை பெற்று கொண்டிருக்கீங்க. கர்த்தர் அதை உங்ககிட்ட கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு கர்த்தர் உங்ககிட்ட திரும்ப சொல்றாரு, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உன்னோட இருக்கிறத நீ நம்பு. என்ன தெரியுமா? ஆபிரகாம் தேவனோடு நேரடி தொடர்புல இருந்தான். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை நேரடி தொடர்பை வைக்கிறாரு. உன் பிள்ளைகள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை ஈசாக்கு யாக்கோபு அடைஞ்சது போல, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படி பிள்ளைக்கு வந்துச்சோ அத போல உன் மேல இருக்க ஆசீர்வாதம் உன் பிள்ளையின் பிள்ளைக்கு மேல போகுது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உன் முன்னோர்களின் சாபம் உன் மேல வராது, உன் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உன் மேல அதிகமா பலிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உன்னை இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. உன்னை துக்கத்தில் இருக்கிற இடத்துல இருந்து சந்தோஷத்துக்கு மாத்தும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உன்னை பாடுகள்ல இருந்து மகிழ்ச்சிக்கு கொண்டு வரும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உன்னை வியாதியிலிருந்து விடுதலையாக்கும். எது பாவம் எது காரியன்றத நீங்க தெளிவா அறிஞ்சுக்கிட்டீங்க. உங்களை ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எதுல இருந்து எதுல மாத்துதுன்றத நீங்க அறிஞ்சுக்குங்க. அது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அது அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகத்திலும் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். என்ன செய்யணும்? அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இல்ல. அடுத்த வசனம், ஏனெனில் ஏன் தெரியுமா? மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இது ஆண்டவரிடத்திலிருந்து சிலுவையிலிருந்து வர்ற வெற்றி அல்ல. நீ இச்சித்து ஜெயிச்சேனா நீ என்ன நினைக்க கூடாது, நான் சிலுவையில தான் இந்த ஜெயத்தை அடிச்சேன். ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு தான் இந்த வசனத்தை குறிப்பிட்டு காண்பிக்க சொல்றாரு. மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகத்தில் உண்டானது, பிதாவினால் உண்டானது அல்ல. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, 17. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நிலைச்சிருப்பீங்களா? நிலைச்சிருப்பீங்களா? கர்த்தர் அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆபிரகாமிட்ட இருந்து கொண்டு வந்து கர்த்தர் உங்களிடத்துல